2008 8-9 சார். 2009 பசங்க. 2008 96 பிரேம் வந்து அந்த படத்தில் கேமராமேனை லான்ச் பண்ணோம். அவரை கூட்டு வந்தவர் தான் இந்த விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஒரு மனிதர். அவரை வந்து நான் இந்த கதைக்கு மீனாட்சி சுந்தரத்துக்கு நீங்கள் செட் ஆக மாட்டீங்கன்னு ரிஜெக்ட் பண்ணேன். சார் எனக்கு கொடுத்தா பரவாயில்ல, எனக்கு இல்லைன்னா பரவாயில்ல சார், இன்னொருத்தர் இருக்காரு, நான் அவரை கூட்டு வரவா அப்படின்னாரு. கூட்டு வாங்க போது அப்படின்னு அவர் அனுப்பிச்சு வச்சவர் தான் விமல். என்னடா அந்த மனுஷன் இவ்வளவு பெரிய இதுவாக இருக்கும், தனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ட்டு பேசாமல் போயிடாமல் இன்னொருத்தனை அனுப்பி வைக்கிறான், அந்த மனுஷன் இப்போது நல்லா வருவான் அப்படின்னு நான் அன்னைக்கு நினச்சேன். அது இன்னைக்கு இப்படி வந்திருக்காரு. அதே இடையில எங்கள் 2 பேருக்கும் பெருசாக முட்டிக்குச்சு. வாழ்க்கையில் இந்த மனுஷனை கூட படமே பண்ணிடவே கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். அதே நானும் இவரோட படமே பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். என்னை வந்து எந்த ஃபங்க்ஷனில் கூட சந்திச்சிருக்கூடாதுன்னு நினச்சார் இவர். அப்படி 2 பேரும் எங்களுக்கு ஒரு முறை கதை சொல்லலாமான்னு கேட்டாப்புல நான் சொன்னேன் 2 பேருக்கு செட் ஆகாது, வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அப்படி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கண்டிப்பாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் சண்டை போடுவோன்னு எதிர்பார்த்தேன். 2 பேருக்குலேயும் சண்டை வரும்னு நம்பிட்டா இருந்தோம். எங்கிட்ட போனோம் நித்யா கூடயும் சண்டை வரும் நினச்சி இல்லையா? ஆமாம் அது எல்லாருமே சொன்னாங்க, நித்யா கூட ஒர்க் பண்ண போறியா ஐயோ அப்படின்னாங்க. எங்க நீங்கள் ஷாக் கொடுக்காதீங்க, நம்ம 3 பேரும் உட்காந்தானே செட்டில் பேசணும் இதை பற்றி. ஆமாம் வாங்க நீங்கள் மேலே வாங்க, பயமுறுத்துனாங்க பயங்கரமா. தெரியாத மாதிரி முடிஞ்சு வச்சு என்ன நித்யா 3 பேர் உட்காந்து செட்டில் பேசியிருக்கோம்ல. நித்யா வந்தானா நித்யா ஹேண்டில் பண்ணுற கஷ்டம், ரூமர் வந்துச்சு, இவரை பற்றி வந்துச்சு, என்ன 3 பேரை பற்றியும் வேறு வேறு புரிதல் இருந்தது 3 பேருக்கு இருந்தது. ஆமாம். ஸோ ஆனால் அங்கே வந்து பார்த்தா நான் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக டெட் ஆப்போசிட்டாக நித்யானா அவ்வளோதான், நித்யாவை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம், ரொம்ப ஆட்டிடியூட்னு ஒரு இருந்தது. இவரும் சொன்னார், எனக்கு வந்து சேர்ந்துச்சு. பார்த்தா அப்படி இல்லவே இல்லை. நித்யா வாஸ் வெரி ஸ்வீட், வெரி கோஆப்ரேட்டிவ். இவரோட கண்டிப்பாக சண்டை போடுவேன், டார்ச்சர் பண்ணுவார்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் வந்து இவர் மனுஷன் ஒரு ஷெட்யூல் முடித்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப அழகான நிஜமாக ஷூட்டில் வந்து, அதாவது தீபாவளிக்கு முன்னாடி நாள் வரைக்கும் ஷூட்டு, நைட் ஷூட் வேறு, மழை வேறு பெய்யுது. ஷூட்டிங் நோட்டில் மழை பெஞ்சிச்சுன்னா ஷூட்டிங் நிப்பாட்டுவாங்க இல்லையா வழக்கமாக, அந்த நாகரிகம்லாம் அவர் கிடையாது. இவ்வளோ எந்த விதமாக அது கிடையாது சார். உடனே அந்த காஸ்ட்யூம் மாற்றுங்க. நிஜமாகவே டின்னர் பிரேக் லஞ்ச் பிரேக் விட்டு தான் ரொம்ப கம்மி, அதெல்லாம் அவருக்கு வரவே வராது போல் இருக்குது. ஏன் இல்லை அவர் எழுதி படிக்க மாட்டார் போல் இருக்குது. டின்னர் பிரேக் லஞ்ச் பிரேக் அப்படி. அந்த சமயத்தில் தீபாவளிக்கு மட்டன் வந்து பக்கத்தில் அறுத்துட்டு இருந்தாங்க. வாசனை நல்லா இருக்குன்னு எட்டி பார்த்ததுனால எங்கள் 3 பேருக்கு ரத்த பொரியல் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க இலவசமாக கொடுத்தது தான் அன்றைக்கி நைட்டு. இந்த உண்மை அதுதான். ஆனால் இந்த ஃபோட்டோ இது நடக்கும்போதாம்மா இல்லை ரியல் ரெயின் தான் இல்லை, இது ஃபார் எக்ஸாம்பிளாக இல்லை, இந்த மாதிரி ஒரு 100 இருக்குது. அதுக்கு அவர் சொன்ன காரணம் வந்து நிஜமாக ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இது வரைக்கும் நான் ஒரு 50 படங்கள் மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன், எந்த இயக்குனரும் இப்படி பேசினதில்லை. அவர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு முறை வீட்டில் கஷ்டமாக இருக்கும் சொல்லலாம்ல, சொன்னதான் எல்லோரும் முன்னாடியும் சொன்னதான், தனியாக ரூமில் சொல்லல, அதனால் கூட்டத்துக்கே தெரியும். அன்றைக்கி செட்டில் வீட்டில் கஷ்டமாக இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து சொந்தக்காரங்க யார்கிட்ட போய்ட்டு ஒரு 100 ரூபா வாங்கிட்டு வான்னு சொல்லும்போது அன்றைக்கி யாரும் தரல. அஸ்னேட்டாக இருக்கும்போது என் தேவைக்கு ரொம்ப அவசரமாக தேவைப்படும் ஒரு 200 ரூபான்னு கேட்டபோது யாருமே தரல. இன்றைக்கி பேப்பரில் எழுந்த ஒரு கதையை நம்பி ஒரு ப்ரொடியூசர் உள்ள கோடியில் படம் பண்ணும்போது நான் எப்படி இதை வச்சுக்கிட்டு நிதானமாக இருக்க முடியும்? அந்த பரபரப்பில் இவருக்கு இன்னொன்று நான் பார்த்துருக்கேன். டே பை டே வந்து ஒவ்வொரு நாளுக்கு உண்டான செலவு எவ்வளோன்னு இவர் ஒரு கணக்கு வச்சுருப்பாப்புல. அதாவது பட்ஜெட் போட்டு கொடுத்ததில்ல, அது ரெட்டு ஆகாமல் பார்த்துப்பாரு.